வணக்கம். ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீதை தொடர்லேருந்து 18வது உரைய இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். ஆமா, இதுல சில முக்கியமான கேள்விகளை ஓஷோ எழுப்புறாரு. அதோட சாரத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, இந்த உரையாடல்ல முக்கியமா 3 விஷயங்களை பத்தி பேச போறோம். ஒன்னு அந்த அஹோ அனுபவம் பத்தி. ஆமா, ரெண்டாவது, மனுஷன் ஏன் அந்த குழந்தைத்தனமான வியப்பை இழந்துடுறான். அப்புறம் மூணாவதா, குரு சீடன் உறவு ஏன் ஒரு விளையாட்டு மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். அதோட தியானத்துல வர இருளை பத்தியும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாரு. வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். நிச்சயமா. சரி, அப்போ முதல் விஷயத்துக்கே வருவோம். உளவியலாளர் விக்டர் பிராங்கலோட ஆஹா அனுபவம் பத்தி ஓஷோ பேசுறாரு. ஆனா ஆஹாங்கிறது ஒரு அனுபவமே இல்லைன்னு சொல்றாரு. அது எனக்கு கொஞ்சம் புரியல. நம்ம முதல் தடவையா ஒரு மலையை பார்க்கறோம், அது ஒரு அனுபவம் தானே. அப்புறம் எப்படி ஆஹா மட்டும் அனுபவம் இல்லாம போகும்? கரெக்ட். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்கதான் ஓஷோ ஒரு சின்ன ஆனா ஆழமான ஒரு கோடு போடுறாரு. ஓ, அவர் பார்வையில அனுபவம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது பெரும்பாலும் நம்ம பழைய அறிவோட, நம்ம மெமரியோட சம்பந்தப்பட்டது. ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களா? அதேதான். நீங்க ஒரு மலைய பாக்கும்போது இது மழை அப்படின்னு உங்க மனசு சொல்லுது. ஏன்னா மழைனா என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சரி. ஆனா ஆஹா அப்படி இல்ல. அது உங்க பழைய அறிவு, உங்க மனசோட எல்லைக்கு அப்பாற்பட்டது. நீங்க எதிர்பார்க்காத புதுசா ஒண்ணு நடக்கும்போது உங்க மனசோட அந்த சிந்தனை சங்கிலி அருந்து போகுது பாருங்க. அந்த கணத்துல வர்றதுதான் ஆஹா. அத அனுபவம் என்ற வார்த்தைக்குள்ள அடக்க முடியாது. அது ஒரு வெளிப்பாடு, ஒரு ரெவலேஷன். ஓ, அப்போ இந்த வெளிப்பாட்டுக்கு சில படிகள் இருக்கா, இல்லன்னா திடீர்னு நடக்குமா? இருக்கு. ஓஷோ ஏதோ ஒரு 3 படியா விளக்குறாரு. முதல் படி ஆஹ். 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 ஆமா, அது முதல் அதிர்ச்சி. நமக்கெல்லாம் தகுதியே இல்லைன்னு நாம நினைக்கும்போது தெய்வீகமான ஒண்ணு நமக்குள்ள நடக்குது. எனக்கா இது? இவ்ளோ பாவம் செஞ்ச எனக்கா? அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை கலந்த அதிர்ச்சி. ஓஹோ. கடவுளுங்கிறது புண்ணியம் செஞ்சு சம்பாதிக்கிற பொருள் இல்ல. அது ஒரு பரிசு, ஒரு பிரசாதம்னு உணர்ற முதல் தருணம் அது. சில சமயம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சின்ன உதவி கிடைக்கும்போது கூட எனக்கா இவ்வளவு நல்லது நடக்குதுன்னு தோணுமே, அது மாதிரி தானா? அருமை. அதேதான். அந்த சின்ன பொறிதான். அடுத்த நிலை ஆஹா. ஆஹா. சரி, இப்போ எனக்கு நடந்துச்சுங்கிற அந்த நான் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்குது. என்ன ஒரு அற்புதம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த வியப்பு மட்டும்தான் மிச்சம் இருக்கும். ஆஹா. இந்த ஆஹாங்கிற வார்த்தை எந்த மொழிக்கும் சொந்தம் இல்லைன்னு ஓஷோ சொல்றாரு. இது ஒரு உலகளாவிய உணர்வு. அப்போ 3வது நிலை, அதுதான் உச்சமா? ஆமா, அதுதான் அஹோ. அஹோ. இது ஜனகரோட நிலை. அஷ்டவக்ர கீதையோட நாயகன் ஜனகர் இந்த நிலையில தான் இருக்காரு. அங்க என்ன நடக்கும்? அங்க நானும் இல்ல, கடவுள்னும் இல்ல, அந்த ரெண்டுங்கிறது மறைஞ்சிடுது. இது நடக்குது அப்படிங்கறதே ஒரு பெரிய ஆச்சரியமா மாறுது. அதுல ஆச்சரியம், மௌனம், நன்றி உணர்வு எல்லாமே ஒன்னா கலந்திருக்கும். நீங்க சொல்றது பிரமிப்பா இருக்கு. விவேகானந்தரோட அனுபவத்தை வச்சு ஓஷோத விளக்குறாரே. ஆமா, அது ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணம். ஒரே ஒரு நொடியில எப்படி ஒருத்தரால இந்த 3 நிலையும் கடக்க முடியும்? முடியும். விவேகானந்தர் அப்போ நரேந்திரனா இருந்தப்போ ராமகிருஷ்ணர் கிட்ட போய் கொஞ்சம் திமிராத கடவுளை காட்ட முடியுமான்னு கேக்குறாரு. ராமகிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே தன்னோட காலை விவேகானந்தரோட நெஞ்சில வைக்கிறாரு. அடுத்த கணம் என்னாச்சு? விவேகானந்தர் ஒரு கரண்ட் அடிச்ச மாதிரி அலறி கீழே விழுறாரு. அதுதான் பாவியான எனக்கா இந்த அனுபவம் அப்படிங்கிற அந்த அதிர்ச்சி. சரி. சுயநினைவு வந்ததும் அவர் கண்ணிலிருந்து தாரதாரையா கண்ணீர் வருது. உடம்பெல்லாம் ஒரு ஆனந்த அதிர்வுல இருக்கு. அது ஆஹா, என்ன ஒரு அற்புதம் நடக்குதுங்கிற வியப்பு. அப்புறம் அஹோ எங்க வருது? அதுக்கப்புறம் அவர் எதுவும் பேசல. அமைதியா எழுந்து ராமகிருஷ்ணரோட கால்ல விழுந்துடுறாரு. முழுமையான சரணாகதி. அங்க கேள்வி இல்ல, பதிலும் இல்ல. அதுதான் அஹோ. அடடா, ஒரே ஒரு ஸ்பரிசத்துல அகங்காரம் உடைஞ்சு வியப்பு பொறந்து கடைசியில ஒன்னா கலந்துடுறது. அதேதான். நீங்க சொல்லும்போது தோணுது, இந்த அஹோ நிலைக்கு ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனம் தேவையில்லையா? ஆனா நம்ம கிட்ட அந்த குழந்தைத்தனம் இப்போ இல்லையே, அது எங்க போச்சு? மிக சரியா இணைச்சிங்க. அதுதான் நம்மளோட அடுத்த கேள்வி. ஓஷோ சொல்றாரு, நாம ஒரு பெரிய லட்சியத்துக்காக நம்மளோட வியக்கும் திறனை இழந்துடுறோம்னு. பெரிய லட்சியமா? அது என்ன? அது வேலை ஒன்னும் இல்ல. மத்தவங்க நம்மள ஏத்துக்கணும், மதிக்கணும், நம்மள புத்திசாலின்னு சொல்லணுங்கிற அந்த அகங்காரத்தோட ஆசைதான். எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? ஒரு குழந்தை ஆர்வமா கேள்வி கேட்கும்போது, ஒரு கூழாங்கல்ல வைரத்த மாதிரி ஆச்சரியமா பாக்கும்போது பெரியவங்க என்ன செய்யறாங்க? அத ஒரு தொந்தரவா பாக்குறாங்க. கரெக்ட். அவங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியல. எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிறதுக்கு அவங்க ஈகோ இடம் கொடுக்காது. ஓஹோ. அதனால
கோவத்துல அதட்டுவாங்க. சும்மா இரு, தொந்தரை பண்ணாதன்னு சொல்லி அந்த குழந்தையோட வியப்ப கொன்னுடுறாங்க. அன்புக்காகவும் சமூகத்துல ஏத்துக்கப்படணுங்கிறதுக்காகவும் அந்த குழந்தை தனக்குள்ள இருக்கிற அந்த வியப்ப புதைச்சிடுது. வியப்பு சாகும்போது குழந்தை புருவமும் செத்துடுதுன்னு ஓஷோ சொல்றது மனசுல ஆழமா பதியுது. ஆமா, அதுக்கப்புறம் நமக்கு வயசுதான் ஆகுது, நாம உண்மையில வளர்றதில்ல. இந்த கார்கி யாக்ஞவல்கியர் கதை கூட இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இல்லையா? அவ்வளோ பெரிய பண்டிதரால கூட ஒரு எளிமையான கேள்வியை தாங்கிக்க முடியலையே. ஆமா, அது அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம். யாக்ஞவல்கியர் ஒரு பெரிய அறிஞர், ஆனா கார்கி ஒரு குழந்தை மாதிரி ரொம்ப எளிமையான கேள்விகளா கேட்டா. பூமி எது மேல நீக்குது அப்படின்னு ஆரம்பிச்சு. ஆமா, அவ கேட்டுட்டே போக ஒரு கட்டத்துல யாக்ஞவல்கியரால பதில் சொல்ல முடியல. கோபத்துல இன்னொரு கேள்வி கேட்டா உன் தலைய வெட்டிடுவேன்னு மிரட்டுறாரு. அடா, இது என்ன காட்டுதுன்னா, அறிவு ஒரு எல்லைக்குள்ள நின்றோம், ஆனா வியப்புக்கு எல்லையே இல்ல. அதிகாரம் எப்பவுமே கேள்விகளை பார்த்து பயப்படும், ஏன்னா கேள்விகள் கீழ்ப்படிதலை குலைச்சிடும். இது நம்ம அன்றாட வாழ்க்கையிலும் நடக்குது இல்லையா? இது எம் வேலை, நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லி நம்ம மனசாட்சிக்கு விரோதமா சில விஷயங்களை செய்யும்போது. மிக சரியா சொன்னீங்க. ஹிரோஷிமால குண்டு போட்ட விமானி அன்னிக்கு ராத்திரி நிம்மதியா தூங்குனானா? நம்பவே முடியல. அவன்கிட்ட கேட்டதுக்கு அது எனக்கு கொடுத்த கட்டளை, செஞ்சு முடிச்சேன், நிம்மதியா தூங்குறேன்னு சொன்னான். அவன்கிட்ட வியப்போ கேள்வியோ எதுவுமே இல்ல, ஒரு எந்திர மாதிரி. அப்ப உண்மையான ஆன்மீகவாதி இப்படி இருக்க மாட்டான். இருக்கவே மாட்டான். அவன் கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டான், தன்னோட உள்ளுணர்வுக்கு விவேகத்துக்கு தான் கீழ்ப்படிவான். சமூகம் நம்ம கிட்ட இந்த பறிக்கிற இந்த வியக்கும் திறன்தான் நாம அந்த அஹோ நிலைக்கு போக முடியாம இருக்கிறதுக்கு மூல காரணம். இப்படி தொலைஞ்சு போன அந்த குழந்தைத்தனத்தை, அந்த வியப்ப திரும்ப கண்டுபிடிக்க ஒரு வழிகாட்டி தேவைப்படுமா? அதனாலதான் குரு சீடன் உறவு பத்தி ஓஷோ பேசுறாரோ? நிச்சயமா. அந்த உறவை ஒரு ஒளிஞ்சு பிடிச்ச விளையாட்டு மாதிரி சொல்றாரு ஓஷோ. ஒழிஞ்சு பிடிச்ச விளையாட்டா? அது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. இல்ல, தேடுதல்ல இருக்கிற ஆனந்தமே முக்கியம், அடையறதில்ல. அத புரிய வைக்கிறது தான் இந்த விளையாட்டு. சீடன் ஒரு பதில தேடி வர்றான், ஆனா குரு அவனை இன்னும் குழப்பி அனுப்பினா அது எப்படி உதவும்? அதுதான் அந்த விளையாட்டோட அழகே. சீடன் ஒரு பதில்ல திருப்தி அடைஞ்சிட்டா அவன் பயணம் அங்கே நின்னுடும் இல்லையா? ஆமா, அதுவும் சரிதான். குருவோட வேலை அந்த பற்றைய உடைக்கிறது. நீங்க ஒரு பதில்ல நிம்மதியா இருந்தா குரு அந்த பதிலையே கேள்வி கேட்பாரு. இது பொறுமையா வளர்க்கறதுக்கான ஒரு வழி. அப்போ தேடல்ங்கிறது ஒரு பயணம், ஒரு இடத்துக்கு போய் சேர்றதில்ல. அந்த பயணத்தை நேசிக்க வைக்கிறது தான் குருவோட வேலையா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு வினிதாவோட கதையை ஓஷோ சொல்றாரு. அந்த கதை என்ன? சக்தி வாய்ந்த மகனை பெறணும்னு கடவுள் அவளுக்கு ஒரு முட்டையை கொடுத்து காத்திருக்க சொல்றாரு. ஆனா பல வருஷமா அது பொரிக்கல. பொறுமை இழந்து அவன் அந்த முட்டையை உடைச்சிடுறான். அதுல இருந்து அரைகுறையா வளர்ந்த அருணன் பிறக்கிறான். அவன் சொல்றான், தாயே, பெரிய விஷயங்களுக்கு மகா பொறுமை தேவை, நீ அவசரப்பட்டுட்டேன்னு. ஓ, சீடனும் அப்படிதான் அவசரப்படுறான். ஆமா, குரு சரியான நேரத்துக்காக காத்திருக்க சொல்றாரு. அந்த பொறுமை தான் நம்மள தியானத்துக்குள்ள கொண்டு போகும். இது நம்மள நேரடியா கடைசி பகுதிக்கு கொண்டு வருது. தியானத்துல ஒளியை எதிர்பார்த்தா ஏன் இருள் தெரியுதுன்னு ஒரு சாதகர் கேக்குறாரு. இது நிறைய பேருக்கு வர்ற அனுபவம். இது தியானத்தோட ஒரு முக்கியமான கட்டம். ஓஷோ சொல்றாரு, விடியலுக்கு முன்னாடி ராத்திரி ரொம்ப இருட்டா இருக்கும். ஆமா, அது மாதிரி ஆன்மீக ஒளிக்கு முன்னாடி ஆன்மாவின் இருண்ட இரவுன்னு சொல்ற ஒரு நிலைய கடக்கணும். ஆனா இந்த இருள் இதமா குளிர்ச்சியா இருக்கும். அது ஒரு நல்ல அறிகுறி. மனச்சோர்வுல வர்ற இருளுக்கும் இந்த ஆன்மீக இருளுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. மனச்சோர்வோட இருள் கனமா அழுத்தமா இருக்கும், அது சக்தியை உறிஞ்சும். ஆனா தியானத்தோட இருள் அப்படி இல்ல, அது அமைதியா குளிர்ச்சியா ஒரு கற்பை மாதிரி இருக்கும். கருப்பையா? ஆமா, ஒரு விதை முளைக்கிறதுக்கு முன்னாடி இருட்டுல தான் இருக்கணும், அந்த இருட்டு தான் அதுக்கு சக்தி கொடுக்குது. இது அந்த மாதிரி ஒரு இருள். அப்போ இந்த இருளை அனுபவிக்கிற சாதகருக்கு ஓஷோ என்ன எச்சரிக்கை கொடுக்கறாரு? 2 முக்கியமான எச்சரிக்கை. 1, பயம். இந்த இருட்ட பார்த்த பயந்து ஓடிட்டா ஒளி அடைய முடியாது. சரி. ரெண்டாவது பற்று. அந்த இருளோட அமைதி இதம் ரொம்ப புடிச்சு போய் அங்கே தங்கிட்டா அதுவும் ஒளிய வரவிடாம தடுத்துடும். கருப்பையிலே தங்கிட்டா குழந்தை புறக்காது இல்லையா? அதேதான், அதிலிருந்து கடந்து போகணும். அப்போ என்னதான் செய்யணும்? பயப்படவும் கூடாது, பற்றும் வைக்கக்கூடாதுன்னா? சாட்சியா இருக்கணும். அந்த இருள் வர்றத கவனிக்கணும், ஆனா அது கூட உங்களை அடையாளப்படுத்திக்க கூடாது. பொறுமையா நம்பிக்கையோட காத்திருக்கணும். தியானம் இருள்ல சாத்தியம், ஆனா அன்பும் கருணையும் ஒளி பிறக்கும்போதுதான் வரும். அந்த ஒளி தானா வரும், நாம காத்திருக்கணும். ஆக இந்த உரையாடல் மூலமா ஓஷோ ஆன்மீக பயணம்ங்கிறது ஒரு படிப்படியான வியப்பு நிறைஞ்ச பயணம்னு சொல்றாரு. ஆமா, ஆள ஆரம்பிச்சு ஆஹா வழியா அஹோல முடிகிற ஒரு பயணம்.
இந்த பயணத்துல குருவோட விளையாட்டு, தியானத்தோட இருள் இது எல்லாமே நம்மள பக்குவப்படுத்துறதுக்கு தான். கரெக்ட். நாம தொலைச்ச அந்த வியக்கும் திறனை மீட்டெடுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இத காட்டுது. உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான். நீங்க கடைசியா எப்போ எதை பார்த்து ஒரு குழந்தை மாதிரி ஆச்சரியப்பட்டீங்க? அந்த உணர்வை இந்த சமூகம் உங்ககிட்ட இருந்து பறிச்சிடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க.